வணக்கம் உறவுகளே, அமைச்சி காட்டுக்கு வந்துக்கிறேங்க. அமைச்சியே மயிலோ என்னங்க அமைச்சி, புளி மரத்துக்கிட்ட ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்களா? கண்ணே நேத்துக்கு சரிங்க அமைச்சி. அந்த சிரத்தை இங்க தானே வந்தது. ஆமாங்க அமைச்சி. கரெக்டா? அதனால இன்னைக்கு வருமானு உட்காந்துட்டு இருக்கிறேன். என்னங்க அமைச்சி? என்ன அமைச்சி அவா என்ன பேசிட்டு இருக்கிற? நைட் போற தூங்கல. இங்க வர இந்த சந்துக்கு தானே பாரு. இங்க திலீம் பாரு, திலீம் பாரு. மக்களே அந்த சீலை இங்க வந்து எந்த பக்கம் வந்து படபடன்னு ஆடுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு வந்திருக்கிறேன். மக்களே அமைச்சி வந்துட்டு சிரத்தையோட நடமாட்டத்தை கண்காணிச்சுட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆமா, அதனால வந்து உட்காந்து இருக்கிறேன். ஃபாரஸ்ட்க்கு இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்ட 40-50 அடி தூரம் இருக்குங்க. அது போக ஆடுமே நம்மளுக்கு நிறைய இருக்குது அமைச்சி. ஆமாங்க, என்னங்க ஆடு மேயுது. ஆடு மேயுதுங்க, கெடாய் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அது வந்தா பாத்துரலாம் ஒரு கைக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டு. இந்த பேரண்ட சோறு பொடி கொண்டு வர சொன்ன, அது என்ன ஆச்சு? அம்ச்சி பேரண்ட சோறு பொடி கொண்டு வந்துட்டு அம்ச்சி. எங்க நெசமாவே வா அம்ச்சி. மக்களே நம்ம பேரண்ட சோறு பொடிங்க. இந்த பேரண்டையோட நன்மைகள் கேட்டீங்க அப்படின்னாங்க, இந்த முட்டி வலி, கை கால் வலி இருக்கிறவங்க, கால்சியம் பிரச்சனை இருக்கிறவங்க, ரொம்ப பசியாகாதவங்க, நீர்க்கட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்க கை வலி, கால் வலி, இங்கெல்லாம் வலிக்குமല്ലോ, இது மட்டும் போட்டு சாப்பிட்டு சூப்பரா இருக்கு. அதுல வந்துட்டு பிரண்டையில நம்ம தொக்காவும் பண்ணி கொடுக்குறோங்க, பிரண்டை சோறு பொடியாவும் பண்ணி கொடுக்குறோங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு வேணா வெப்சைட்ல வாங்க சொல்லிருக்கோம். வெப்சைட்ல வாங்கிக்கோங்க மக்களை, வெப்சைட்ல வாங்கிக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, சுடுசோறு பண்ணிட்டீங்க, சும்மா 2 ஸ்பூன் பிரண்டை சோறு பொடி போட்டுங்க, கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே பிணைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா தேவாமிரதம் மாதிரி இருக்கு. வாங்கி சாப்பிட்டுருந்தீங்கன்னா எப்படிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மக்களே. உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க. பாய் மக்களே.